பாப்பு குட்டிக்கு பேபி வாக்கர் வாங்கியாச்சு. ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி அவங்க அதில் விளையாண்டாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு டிலே ஆயிடுச்சு. என்ன ரீசனே தெரில. ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சேர்ந்து இதை அசம்பிள் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படியோ ஒரு வழியாக பாப்புக்குட்டிக்கு பேபி வாக்கர் வாங்கியாச்சுங்க. இந்த வீடியோவில் பாப்புக்குட்டிக்கு நாங்கள் எங்கேருந்து பேபி வாக்கர் வாங்கினோம், எத்தனை நாள் வெயிட் பண்ணோம், பேக்கிங் எப்படி வந்துச்சு, நாங்கள் எப்படி அன்பாக்சிங் பண்ணோம், அன்பாக்சிங் பண்ண ப்ராடக்ட்டை ஒன்றா இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்ட்டு எப்படிலாம் நாங்கள் சொதப்போனோம், பாப்புக்குட்டி அதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி அவங்க அதில் விளையாண்டாங்க அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராடக்ட்டை வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன்னா வேற ஒரு ஆப்பில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அந்த ப்ராடக்ட் வரதுக்கு டிலே ஆகிடுச்சு. என்ன ரீசனே தெரில. 1 வீக்கில் வர வேண்டியது 10 டேஸ் ஆகியும் வரல. லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேயே நான் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேக்கிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. ரொம்ப லாங்லேருந்து வரனால எதுவும் டேமேஜ் ஆயிருமோ, ரிட்டன் போட வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து கைக்கு வந்துச்சு. ஒரு பெரிய அட்டைப்பட்டியில் எல்லாத்தையுமே வந்து தனித்தனி பேக்கிங் போட்டு எல்லாமே ஒன்றா அந்த பெரிய பாக்ஸில் வச்சு சூப்பர் பேக்கிங்கில் வந்துருந்துச்சு. பேக்கிங் வைஸ் சூப்பர் தான். ப்ராடக்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டட் தான். ஏன்னா பேபிஸ் வந்து அதில் உட்காந்து தள்ளி போகணும் இல்லையா, ஸோ வந்து லைட் வெயிட்டட் மெட்டீரியலில் தான் கொடுத்துருந்தாங்க. இதோட சீட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளே பஞ்ச் வச்சுருக்காங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்தாலும் அழுந்தாது. சரி, குவாலிட்டி செக்கிங்லாம் போதும், சீக்கிரம் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் அங்கே ட்விஸ்டே நடந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து ரொம்பவே ஷார்ட்டாக கொடுத்ததுனால நாங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ஸோ அங்கே கொடுத்தது எங்களுக்கு வந்து புரியவே இல்லை. எப்படா பண்ணுறதுன்னு சொல்லி சொதப்பிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் சொதப்பிட்டு இருந்ததை பார்த்துட்டு சித்தப்பா வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி இருங்க, நானே செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன், ஃபுல்லாக வந்து நானே வந்து அசம்பிள் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தார். நான் என்ன நினச்சேன்னா ஜஸ்ட் அந்த ட்ரேவை மேலே புல் பண்ணால் போதும், அதே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. அந்த 2 கனெக்ஷனையும் நம்ம வெளியே தள்ளுற மாதிரி புஷ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 3 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பேபியோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலில் வந்து ஜஸ்ட்டு மாட்டி அதை சுற்றி விட்டால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு என் தங்கச்சி அதை சுற்றிக்கிட்டே இருப்பாள். அதை வந்து டேரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே நின்றுக்கும். இந்த பேபி வாக்கரோட மெயின் ஹைலைட்டே இந்த 360 டிகிரி வீலிங் தாங்க. இது வந்து 360 டிகிரிஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ வந்து எங்கேயுமே போய் ஸ்டக் ஆகாது. பேபிஸ் வந்து எப்படி திரும்பினாலும் திரும்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கல் ட்ரே வந்து இன்சர்ட் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் டாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு ப்ளூ கலர் டாய். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து மியூசிக் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த சீட் செட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் வச்சு இந்த ஹோலில் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிக்கும். ஆனால் அந்த பட்டன்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே போயிருந்தது. அதெல்லாம் எடுத்து விட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக எப்படியோ சீட்டிங் வந்து நாங்கள் செஞ்சிட்டோம். எல்லோ கலரில் இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னே எங்களுக்கு தெரியல. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ஓட்டை வழியாக தான் நம்ம வந்து அந்த மியூசிக்கல் ட்ரே வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை செட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பாப்பா அழுதுகிட்டே இருந்தா. நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம அவளுக்கு தான் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து அதில் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி அடமுடிச்சிட்டு இருந்தா. நீங்களே பாருங்களேன், அவள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு. நமக்கு தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க போல் அப்படின்ட்டு அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தா. இந்த பேபி வாக்கரில் வந்து மியூசிக் ப்ளே ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஒயரை வந்து நம்ம கீழே கொடுத்தோம் அப்படின்னா கீழே இன்னொரு ஒயர் இருக்குது, அதை ரெண்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஆகும். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக எப்படியோ எல்லோரும் சேர்ந்து இதை அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பாப்பா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக எவ்வளோ ஹாப்பியாக வந்து இதில் விளாண்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சித்தி தான் வந்து அவளை வந்து அந்த வண்டியில் உட்கார வச்சாங்க. நான் தான் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு.
இது வந்து சார்ஜபிள் டைப் கிடையாது, இது வந்து பேட்ரி மாற்றம் தான். ஸோ ஒன்ஸ் வந்து பேட்ரி வந்து லூஸ் ஆயிடுச்சு இல்லை பேட்ரி வந்து பவர் போச்சு அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மியூசிக் ப்ளே ஆகும்போது நான் வந்து தலையை தள்ளி ஆட்டி காட்டினேன் அப்படின்னா அவள் வந்து அவ்வளோ சிரிப்பா. அவளுக்கு வந்து அதில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போல். நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அதில் விளாண்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவையும் வண்டியும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதில் உட்கார வச்சு விளையாட விட்டாச்சு. அவளும் அவங்க சித்தியும் நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் அதில் விளாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேபி வாக்கரில் வந்து உட்கார்றா. அதனால் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன், கால் வந்து கீழே படாத மாதிரி. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சீட்டிங்லேயும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து 4 லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பேபியோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த பேபி வாக்கரில் வந்து 2 இடத்துல வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த ஸ்டாண்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து அந்த சீட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதிலே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கலாம். பாய்.